கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவரவர் கையில் பணம் எப்போவுமே புழங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதாவது பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதன் விட மென்மேலும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். 100 சம்பாதிக்கிறவங்களுக்கும் இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிறத நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேமிக்கணும், நிறைய பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கணும், தங்க நகை வாங்கணும், நல்ல முறையில் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லோருக்குமே இருக்கும். இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி பண வரவு நல்ல முறையில் இருக்க அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்கிறது சிறப்பு. வியாழக்கிழமையே இதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யலாம். வெள்ளிக்கிழமை என்றாலே அன்னை மகாலட்சுமிக்கு உரிய நாளுங்க. சுக்கிரனுக்கு அதிதேவதையாக விளங்குபவர் அன்னை மகாலட்சுமி. அந்த நாளில் நம்ம இந்த வழிபாடை மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வழிபாடு நம்ம செய்கிறதால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் நம்ம கைகளில் எப்போவுமே புழங்கிட்டு இருக்கும். வீண் விரயமாகிறது தடுக்கும். அதாவது தேவையில்லாத செலவுகள், வீண் விரய செலவுகள் நமக்கு வராது. லாபகரமான செலவுகள், சுப செலவுகள் மட்டுமே நமக்கு வரும். 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அதில் ஒரு 80 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 20 ரூபாயாவது நம்ம சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். இந்த சேமிக்கவே முடியல, என்னால் 100 ரூபாய் கொண்டு வர்றேன், அதுக்கு 110 ரூபா செலவாகு, ரெடியாக நிற்கிது செலவு, இதற்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு குழம்பி போய் இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல பலனை பெறலாம்ங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. நம்மளுடைய எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான், தினம்தோறும் நம்மளால் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமிக்கு உரிய நாள். அந்த நாளில் நம்ம நெய் தீபம், ஒரு அகல் விளக்குலையாவது சிறிது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும். அதாவது 5 தீபம் 4 தீபம் 8 தீபம்னு ஏற்ற முடியலைனாலும் ஒரே ஒரு சிறிய அகல் விளக்கில் சிறிது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்ம நெய் தீபம் வீட்டில் ஒரு சிறிய அகல் விளக்குலையாவது ஏற்றி வைக்கணும். வாசம் நிறைந்த மலர்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். பெண்கள் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறிதாவது வாசம் உள்ள மலர்களை தன் தலையில் சூடிக்கிறது நல்லது. வீட்டோட பூஜை அறையில் சிறிது வாசம் நிறைந்த மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது நல்லதுங்க. இந்த வழிபாடெல்லாம் நம்ம செய்கிறதால நமக்கு நிச்சயமாக அன்னை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னா புதன்கிழமையே நம்ம ஒரு தலவாழை இலை வாங்கி வச்சுக்கணும். இந்த தலவாழை இலை பார்த்திங்கன்னா வாடிய இலையாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இலைக்கடை இருக்குது, போன உடனே கிடைக்கும் அப்படின்னா வாடிய இலையை அங்கே தலவாழை இலையை வாங்கிக்கலாம். தலவாழை இலை வாடிய இலை கிடைக்காது அப்படின்னா புதன்கிழமையே ஒரு தலவாழை இலை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வாழ வச்சுக்கலாம். வாடிய இலையில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். வாழை மரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். வாழையடி வாழையாக சிறப்புகளை கொடுக்கக்கூடியதுங்க வாழை மரம். வாழை மரத்தில் வர்ற அந்த இலைகளை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு சுபிட்சமான பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும். இந்த வாடிய தலைவாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் சிறிது, அதாவது அந்த தலைவாழையில் அந்த முனை இருக்குங்கள, தலைவாழை அப்படிங்கிறதுல அந்த முனை இருக்கும் இல்லையா, அதையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிற துணியில் தலைவாழை இலையை வச்சு அதன் மீது 9 கிராம்பு வைங்க. 9 கிராம்பு வைக்கையிலையும் ஒவ்வொரு கிராம்பு வைக்கையிலையும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை சொல்லி வைங்க. அதாவது ஒரு கிராம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வைங்க. அடுத்த கிராம்பு வைக்கிறப்போ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 9 கிராம்பு வச்சுட்டு அதன் பின்பு 9 ஏலக்காயை வையுங்க. 9 ஏலக்காய் வைக்கிறப்பவும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தான் வைக்கணும். வச்சுட்டு சிறிது பச்சை கற்பூரம் வைங்க.
சிறிது பச்சை கற்பூரம் வைத்துட்டு 9 1 ரூபாய் நாணயம் வைங்க. 9 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு இந்த முடிச்சை நல்லா முடிஞ்சிருங்க. அதாவது தலவாழை இலை மீது இந்த பொருட்களெல்லாம் வச்சு நல்லா முடிச்சுட்டு அந்த பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிற துணியெல்லாம் முடிச்சா மூட்டையாக கட்டிடுங்க. அன்னை மகாலட்சுமியின் பாதத்தில் இந்த முடிச்சை கொண்டு போய் வைங்க. என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கணும், என் துன்பம் எல்லாம் நீங்கணும், என் பணத்தட்டுப்பாடு அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் வருமானம் கிடைக்கணும், செல்வ செழிப்பாகவும் ஐஸ்வர்யமாகவும் நாம் வாழணும் அப்படின்னு அன்னை மகாலட்சுமி கிட்ட மனமுருக வேண்டுங்க. இந்த மூட்டையை அன்றைய நாளில் அன்னை மகாலட்சுமி பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டோட பீரோ இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இதை செய்கிறப்ப நீங்கள் மட்டும்தான் செய்யணும். ஆண் செய்கிறதாக இருந்தால் அவங்க மட்டும்தான் செய்யணும், பெண் செய்வதாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் செய்யணும். நம்ம இந்த முடிச்சு வைக்கிறது வெளியாட்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வெளியே நீங்கள் சொல்லவே கூடாது, யாரு கண்களுக்கு தென்படவும் கூடாது. இந்த முடிச்சை பீரோட வடகிழக்கு மூலையில் வைங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். பண வரவு நல்ல முறையில் இருக்குங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கும், பணத்தை வசியம் பண்ணி கொடுக்கும். அவ்வளவு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு. மாதத்தில் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும். அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும். இந்த பரிகாரத்தை மாதத்துக்கு ஒருக்கா எப்படியும் அமாவாசை வரும். அமாவாசை வர்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை வரும். அந்த நாளில் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா போதும். தினம்தோறும் செய்யணுங்கிறது கிடையாது, வாரத்துக்கு ஒருக்கா செய்யணுங்கிறது கிடையாது. மாதத்தில் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும். பண வரவு நல்ல முறையில் இருக்கும். எப்போவுமே வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு முறையாவது விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 2 வேளை தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் காலை அல்லது மாலை வேளையில் ஏதாவது ஒரு வேளையாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிறைய விளக்குகள் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு சிறிய அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நம்ம வீட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ, நம்ம வீட்டில் எப்படி பூஜைகளும் வழிபாடுகளும் செய்கிறோமோ அந்த வகையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இருக்குங்க. இந்த முடிச்சில் இருக்கிற நாணயங்களை மட்டும் எடுத்து நம்ம பூஜை அறையில் உண்டியில் போட்டு வச்சுட்டு மற்ற பொருட்களை ஓடுற நீரில் விட்டுடலாம். ஏலக்காய் மனம் இருக்கும் வரைக்கும் தான் நம்ம அந்த மூட்டையை வச்சுக்கணும். மனம் போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அதாவது முடிச்சா வச்சுருக்கக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.